அடுத்து ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். SAT, அதாவது எஸ்ங்கிறது சோர்ஸு, டீங்கிறது சிங்க். அப்போ எஸ்லேருந்து நமக்கு டீக்கு போகணும். சரிங்களா? எத்தனை பாசிபிலிட்டிஸ் வே இருக்குது பாருங்கள். இப்படி போகலாம், இப்படி 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 போகலாம், அதே மாதிரி இப்படி இப்படி கூட போகலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி வேஸ்லாம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு மெத்தடில் யூஸ் பண்ணி போட போகிறோம். அந்த மினி கட் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இதை எடுத்துக்கலாங்களா? ஸோ ஒரு கட்டு வந்துடும். இதை C1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த C1ல் என்னெல்லாம் வேல்யூஸ் வரும் அப்படின்றத எடுத்து எழுதிக்கலாம். C1 = 25 இருக்குது அந்த எட்ஜில், ப்ளஸ் 40 இருக்குது இந்த எட்ஜில். சரிங்களா? இப்போ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 65ன்னு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கட்டு எடுக்கலாமா? ஸோ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அதை C2ன்னு வச்சுக்கோங்க. C2 அப்படின்றப்ப இந்த ரெண்டு எட்ஜஸ் தானே கட்டில் வருது. அப்போது 30 + 50 அப்படின்னு வந்துடும். டோட்டலாக எடுத்தீங்க அப்படின்னா 80 அப்படின்னு வந்துடும். அடுத்து என்ன பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கட்டு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த சோர்ஸ்லேருந்து சிங்க் போகக்கூடாது, அவ்வளோதான். எப்படிலாம் நம்ம தடை பண்ண முடியும்னு பாருங்கள். சரிங்களா? ஆனால் மீனிங்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். அப்போ இப்படி எடுத்திங்கன்னா இதை C3 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த C3க்கு என்னென்ன வருதுன்னு பாருங்கள். வேல்யூஸு 30 இருக்குது, 15 இருக்குது, 40 இருக்குது. அதாவது 30 + 15 + 40. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 85ன்னு வந்துடுது. அடுத்தது பாருங்கள். இப்படி இந்த டயகோனல் மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா இதை C4ன்னு வச்சுக்கலாம். அப்போ C4 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 25, 15, அடுத்து இங்கே ஒரு 50 இருக்குது. 25, அடுத்து 15, அடுத்து ஒரு 50 இருக்குது. இப்போ இதை ஆட் பண்ணிங்கனாக்க 90 அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ இது எல்லா வேல்யூஸுமே கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எது மினிமம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் மினிமம். ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக்ஸ் ஃப்ளோ வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மெத்தட் 1 யூஸ் பண்ணி போட்டோம். சரிங்களா? இதே மெத்தட் 2 பாருங்கள். அதை மினிமம் வேல்யூ எடுப்போம் இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த பார்த்து வச்சு எடுத்துக்கிறேன். அதை இப்படி போகிறதுல எடுத்துக்கலாம். இதில் எடுக்கும்போது ரெண்டில் எது மினிமம்னு பாருங்கள். 25 தான் மினிமம். அப்போ 25 - 25னா 0. அப்போ இது என்ன ஆகிடுது? பிளாக் ஆகிடுதா? ஸோ இது வந்து பிளாக்டு. அது முடிஞ்சு. அடுத்து இதில் 30ல் 25 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு 5 கிடைக்கும். அடுத்து எங்கே வரீங்கன்னா இந்த சைடு வாங்க. நம்ம இப்படி போகலாம்ல. அப்போ இதை பிளாக் பண்ணணும். சரிங்களா? அப்போ இது ரெண்டில் எது மினிமம்னு பார்த்தீங்கன்னா 40 தான். ஸோ 40 - 40னா 0ன்னு வந்துடும். அப்போ இது என்ன ஆகிடுதுன்னா பிளாக் ஆகிடுது. அப்போ இந்த லைன் வந்து பிளாக்டு. அதேமாதிரி இதில் என்ன பண்ணணும்? 50ல் 40 போயிடுச்சுனாக்க 10 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இதுவும் பிளாக் ஆகிடுச்சு, இதுவும் பிளாக் ஆகிடுச்சு. நம்ம எஸ்லேருந்து டீக்கு போகணும் அப்படின்னா வேறு ஏதாவது வழி இருக்கா பாருங்கள். இங்கே ஆரம்பத்திலே பிளாக் ஆகிடுச்சு, வேறு எதுவுமே வழி இல்லை. அப்போ இப்படியெல்லாம் வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஏன்னா ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக இங்கேருந்து ஆரம்பிக்கணும், முடிகிறது பார்த்தீங்கன்னா இங்கே போய் நம்ம ரீச் ஆகிடணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கணும். பட் நம்ம பிளாக் பண்ணதுனால போக வழியே இல்லை. அப்போ எந்தெந்த இடத்துல பிளாக் ஆகிருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம். அப்போ எப்படி வரும்னு பாருங்கள். SAT எடுத்துக்கிட்டேன். இதில் பிளாக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து ஏஏ பிளாக் ஆகிடுச்சு. எவ்வளோ வேல்யூன்னு பாருங்கள். மினிமம் அப்படின்னா 25 வேல்யூ, 25ன்றது அங்கே இருக்குது. அதேமாதிரி அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்து எடுத்துருக்கோம். SBT. இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்டுங்கிறது எஸ்லேருந்து பிக்கு வருது. இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40. ஸோ ஜஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 65ன்னு வரும். ஓகே. அப்போ இதுதான் எதோட வேல்யூ அப்படின்னா மேக்ஸ் ஃப்ளோவோட வேல்யூ. தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இது இந்த மாதிரி இருக்குது சீக்வன்ஸு. இது வந்து ஜஸ்ட் மெத்தட் 2 வச்சு ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? ஏன்னா மெத்தட் 1 வச்சு போடலாம், பட் நிறைய அந்த கட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மெத்தட் 2 வந்து ஈஸியாக இருக்கும். இதுலேயும் பாருங்கள் எதை எடுக்க போகிறேன் அப்படின்னு பாருங்கள். SO, அடுத்து QT, அந்த ஆர்டர் எடுத்துக்க போகிறேன். அதாவது SOQT, அதாவது இப்படி போய் இப்படி போகிற மாதிரி. ஓகேங்களா? இதில் எது வந்து அந்த பிளாக்டாக வருதுன்னு பார்க்கலாம். 3, 3, 2 இருக்குது. இது 3ல் எது மினிமம்னு பாருங்கள். 2 தான். அப்போ 2 எடுத்துக்கணும். 2வை 2வோட சப்ராக்ட் பண்ணால் 0. 3ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 1ன்னு வரும். அதேமாதிரி 3ல் 2 போயிடுச்சுன்னா 1ன்னு வந்துடும். ஸோ இது வந்து பிளாக் ஆகிடுச்சு. சரிங்களா? அப்போ இந்த இது வந்து பிளாக்டு. ஓகே. அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qலேருந்து Tக்கு உள்ளது வந்து பிளாக்டு ஆயிடுச்சு. அதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். SP, அடுத்து RT. ஸோ இப்படி போகலாம்ல. ஓகே. எஸ்லேருந்து
டீக்கு போகிறது இப்படி போகலாம், ஏன்னா இங்கே வந்து பிளாக் ஆகிடுச்சு, அதனால் இப்படி போகலாம். இல்லைனா இப்படி போய் இப்படி வந்து இப்படி போகலாம், அல்லது இப்படி போய் கியூலேருந்து இப்படி வந்து இப்படியும் போகலாம். சரிங்களா? இருந்தாலும் ஃபஸ்ட்டு டாப் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த பாட்டம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ SPRT எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எது மினிமம்னு பாருங்கள், 2 தான் மினிமம். அப்போ என்ன செய்யணும், இந்த 2வை 2ல் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். அதே மாதிரி 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, இங்கேயும் 3ல் 2 போயிடுச்சுன்னா 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த இடம் என்ன ஆயிடுச்சுன்னா பிளாக்டு. ஸோ இந்த இது பிளாக்டு ஆயிடுச்சு. அதாவது Pலேருந்து Rக்கு போகிறது வந்து பிளாக்டு. அதில் உள்ள வேல்யூ பார்த்தீங்கன்னா 2ன்னு வந்துடுது. ஓகே, அப்போ வேறு எந்த பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் போகிறதுக்கு. இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம். அப்போ எஸ்லேருந்து T போகிறதுக்கு இன்னும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதே இதில் வந்து இப்படி வந்தீங்கன்னா P வரைக்கும் வரலாம், ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு பாருங்கள், பிளாக் ஆகிடுச்சு. ஓகே, ஏன்னா 0 வந்திருக்கிறதுனால. அப்போ இதுதான் பாசிபிலிட்டி. அப்போ SO, அடுத்து Q, R, அதுக்கப்புறம் T. அப்போ இதில் நம்ம மினிமம் பார்க்கணும். 1 இருக்குது, அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா 1 இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஏன்னா இப்படி தானே வர்றோம், நம்ம இப்படி வந்து தான் போகிறோம். ஸோ 1 1 4 1, அப்போ 1 தான் மினிமம். அப்போ 1ல் 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3ன்னு வரும். இங்கேயும் 1ல் 1 போயிடுச்சுன்னா 0ன்னு வந்துடும், 1ல் 1 போயிடுச்சுனாக்கா 0ன்னு வந்துடும். அப்போ இங்கேயும் பிளாக் ஆகிடுச்சு, இந்த இடத்துல பிளாக்டு, இந்த இடத்துல பிளாக்டு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் பிளாக் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இதில் நமக்கு லாஸ்ட்டாக கிடச்சிருந்த அந்த வேல்யூ என்னன்னு பாருங்கள். இது 0 ஆகிடுச்சு இல்லையா? அந்த 0க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 இருக்குது. சரிங்களா? 3 இடத்துல பிளாக் ஆகிருக்கு, 3லேயுமே சேம் வேல்யூ தான் வந்திருக்கு. ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா? 3மே சேம் வேல்யூ தான், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சேம் வேல்யூவாக தான் வரும். அப்போ இந்த 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது Rலேருந்து T பிளாக் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா Sலேருந்து Oன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ Sலேருந்து O வந்து பிளாக்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது 3ஐயும் ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 5 கிடச்சிரும். இதுதான் வந்து மேக்ஸ் ஃப்ளோன்னு அர்த்தம். அதே தேர்ட் ப்ராப்ளம் தான். மெத்தட் 1ல் எப்படி வரும்ன்ற ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸை சொல்லிடுறேன். சரிங்களா? மெத்தட் 2 யூஸ் பண்ணியே போடுங்க. இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா. ஆல்ரெடி போட்டோம், 5 அப்படின்றது தான் மேக்ஸ் ஃப்ளோவாக வந்துச்சு. இதில் அந்த கட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். மெத்தட் 1 வைஸ், அதாவது ஃபஸ்ட்டு கட் எப்படி வரும், ஸோ இப்படி கட் பண்ணிக்கலாம். ஸோ C1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இப்படி கட் பண்ணிக்கலாமா? நமக்கு தேவை என்னென்னா Sலேருந்து Tக்கு போக விடாமல் தடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இப்படி ஒரு கட்டு வருது, இப்படி ஒரு கட்டு வருது, இதை C2ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி இருக்கா, ஸோ C3ன்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, இப்படியெல்லாம் கட் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா இப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை இந்த 2 எட்ஜஸை வச்சு கட் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு கட்டாக எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம Sலேருந்து இப்படி போய் என்ன பண்ணிடலாம், இப்படி வந்து கூட இப்படி போய் இங்கே Tக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வந்து இது வழியாக இங்கே Tக்கு போயிடலாம். சரிங்களா? அந்த கட்டுங்கிறது என்ன அப்படின்னா Sலேருந்து Tக்கு போக விடாமல் தடுக்கிறது. சரிங்களா? அது எத்தனை வழிகளில் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இதில் டிராயிங்கில் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் இது ஒரு கட்டு, இது ஒரு கட்டு, இது ஒரு கட்டு, இந்த மாதிரி 3 கட்டு எடுத்தாச்சு. இதை கட்டில் எடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா இப்படி போயிடலாம். அடுத்து என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பாருங்கள். இதில் இப்படி ஒரு கிராஸ் கொண்டு வரலாங்களா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வரலாம். எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எந்த ரூலுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். எத்தனை பாசிபிலிட்டிஸ் வருதோ எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. அப்போ இது வந்து C4ன்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி 3 எடுத்துட்டோம். ஸோ இது C4. ஏன்னா இதில் கட் பண்ணிட்டோம், இதில் 3லேயுமே கட் பண்ணியாச்சு. அப்போ இங்கேருந்து இங்கே போக முடியாது, ஸ்டாப் ஆகுது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுக்க போகிறேன். இப்படி இந்த டயகோனல் எடுத்துக்கலாமா? ஸோ இது C5ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கேயும் கட் ஆகுது, அதே மாதிரி இங்கேயும் கட் ஆகிறதுனால கண்டிப்பாக Tக்கு வர முடியாது Sலேருந்து. ஸோ இது ஒன்று கட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டயகோனல் வச்சு இப்படி கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா C6ன்னு வந்துடும். அப்போ இதிலேருந்து இப்படி கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ C6. அடுத்து வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பாருங்கள். நம்ம இந்த 3ன்னு போட்டிருக்கு இல்லையா, இதிலேருந்து எடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்படி இந்த டயகோனலில் கொண்டு வரலாம். சரிங்களா? அதாவது இதில் வருது இல்லையா, இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஆகும்னா இதோட கட் ஆகும். ஓகே, அப்போ இது C7ன்னு போட்டுக்கலாம். அதாவது இந்த லைன், அடுத்தது பார்த்தீங்கன்னா இது, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது. ஓகே, என்ன ரீசன்னா உங்களுக்கு Sலேருந்து இப்படியும் போக முடியாது, இங்கே கட் ஆகிடுச்சு. சரி, இப்படி வரலான்னு பார்த்தா இப்படி வந்து இங்கே வரும்போது இந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. அப்போ இதுலேயும் வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே ட்ரா பண்ணி கொண்டு வர முடியும். இதிலே எடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்படி வரலாம். வரும்போது இதுலேயும் கட் பண்ணி
நேராக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ C8 இந்த மாதிரி எத்தனை பாசிபிலிட்டிஸ் வருதோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த C1ல் என்னென்ன வேல்யூஸ்லாம், அதாவது எந்தெந்த எட்ஜஸோட கெப்பாசிட்டிஸ்லாம் ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதை ஆட் பண்ணி எடுங்க. C2 C3 எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர்ற அந்த மொத்த வேல்யூஸில் எதில் வந்து மினிமம் இருக்கோ அதுதான் மேக்ஸ் ஃப்ளோ. சரிங்களா? நம்ம இவ்வளவோ எடுத்து ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு மெத்தட் 2ல் போட்டோன்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வர முடியும்.